அன்பு செல்லங்களே, அருமை தங்கங்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்துல இதுவரைக்கும் கதையை கேட்டீங்க, பாடலாம் பாத்தீங்கல்ல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? தேவன் நம்மோடு பேசணும். ஆண்டவர் வார்த்தை மூலமா உங்களோடு பேச போறாரு. கேட்பீங்களா? நம்ம உட்கார்ந்து கேட்கணும். ஏசாதான் நமக்கு வழியெல்லாம் காட்டுவார், எப்படி நடக்கணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி தேவன் வார்த்தை மூலமா நம்மோடு பேசுறோம். கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சு கேட்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமா தங்கைகளே, தம்பிகளே, இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, அம்மா அப்பாட்ட சண்டை போடக்கூடாது, கீழ்ப்படியணும், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யக்கூடாது. சரியா? வீட்டுல அம்மா அப்பா காசு வச்சாங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு அக்கா மேலேயோ தங்கச்சி மேலே இல்ல தம்பி மேலாம் நம்ம போட்டுரும், பழி போட்டுருமில்ல, அப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள ஒரு பாக்கியவங்க அவர்களுக்கு தேவனை தரிசிப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சரியா? மற்ற ஸ்கூல்ல யாரையும் அடிக்கக்கூடாது, ஸ்கூல்ல கிள்ளி வச்சுட்டு அமைதியா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமா நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது, டீச்சர்ஸ்ட ஏதாவது அவங்கள பத்தி நீங்க போட்டு கொடுக்க கூடாது. சரியா? அப்ப இருந்தீங்க தான் சுத்த இருதயமுள்ள ஒரு பாக்கியவங்க அவங்களுக்கு தேவனை தரிசிக்க முடியும். எஸ்பா பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? எந்த விதமான பாவத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா பாவம் செஞ்சா யாஸ்பா நம்ம கூட இருக்க மாட்டாரு. சரியா? நீங்க பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா யாஸ்பா உங்க கூட இருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாரு. அதான் சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவங்க அவங்க தேவனை தரிசிப்பாங்க. சரியா தம்பி தங்கைகளே? அதனாலதான் தாவீது ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் கேட்டிருக்கிறாரு, சங்கீதம் 51 சங்கீதம் 10வது வசனம் வாசிக்க கேட்போமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாத்தீங்களா? தாவீது ராஜா சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும் சொல்லி கேட்கிறாரு. நம்மளும் கேட்கணும். சரி, நீங்க இப்ப கேக்குறீங்க, அக்கா நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேனே, சண்டை போட்டேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிற, எங்க டீச்சருக்கெல்லாம் கீழ்படியாம போயிட்டேனே, நான் என்ன செய்யணும்? எனக்கு ஏசப்பாதி சுத்திர தருவாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே? அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். வாசிக்க கேட்போமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் ஏஸ்பாட்ட கேட்கணும், ஏஸ்பா உங்க ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லி இருக்கீங்க தானே ஏசப்பா? என்னை கழுவுங்கப்பா, நான் எத்தனையோ கோப்படுறேன், எத்தனையோ சண்டை போடுறேன், பொறாமைனால பிள்ளைங்க கூட சண்டை போடுறேன், எங்க அக்கா கூட சண்டை போடுறேன், எங்க அண்ணன் கூட சண்டை போடுறேன், தங்கச்சி கூட சண்டை போடுறேன், எங்க அம்மா இல்லாதப்ப எங்க தங்கச்சி அடிச்சிடுறேன், என்னை மன்னிங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க ஏசப்பா, எங்க தாத்தா பாட்டி சொன்னா கீழ்படியாம போயிடுறேன், போவனுக்கு வேலையில் அப்படின்னு சொல்லி போயிடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? எத்தனை பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க தானே? அப்ப ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? உண்மையா பிடிக்காது. சரியா? அப்ப அதுக்கெல்லாம் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க. தாவீது ராஜா போல நம்ம கேட்போமா? என் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா? நீங்க கேட்டீங்கன்னா ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கும் தருவாரு. சரியா? கேட்பீங்களா? சரி, அது மாத்திரம் இல்ல, அப்படி கேட்டதுனால 1 சாமுவேல் புஸ்தகம், நீங்க கையில பைபிள் வச்சிருக்கீங்க தானே? நீங்க பைபிள் பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். பாத்தீங்களா? நீங்களும் சுத்திகரித்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சுத்திகரித்து தந்துருவாரு. இயேசுக்கு ரத்தத்தினால கழுவுப்பட்டுட்டீங்கன்னா உங்களையும் வந்தாரு கூப்பிடுவாரு. உங்க பேர் ஒரு தினேசன் வச்சுக்கோங்க, தினேசேன்னு கூப்பிடுவாரு. சரியா? நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, சாமியலோடு பேசுறீங்களா ஆண்டவரே, என்னையும் கூப்பிடுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. உங்க பேர் சோபான்னு வச்சுக்கோங்க பாப்பா.
உங்களை ஆண்டருக்கு சோப்பாவே குழுறாரு. சரியா? நீங்களும் ஏற்பட்ட கேட்கணும், ஆண்டவரே செய்த பாவங்களாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. சாமியில கூப்பிட்டீங்களா ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே, நானும் கூட பேச வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, என்ன உங்களை ஆவினால் நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ண வாங்கப்பா, எனக்குள்ள நீங்க வந்து தங்கணும். சாமியில கூப்பிட்டீங்களப்பா, என்னையும் கூப்பிடுங்க, நான் உங்க குரலை கேட்கணும், நான் உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்களா? கட்டாயம் ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு. சரி, நீங்க ஏசுவா குரலை கேட்க முடியும், ஏசுவா முகத்தை பார்க்க முடியும். சரியா? கர்த்தர் உங்க கூட பேச ஆண்டவர் வாஞ்சியா இருக்காரு, நீங்க கேட்கணும். அதுதான் சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? தரிசனம் தந்திருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரியா? என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர். நீங்க இப்ப கேட்பீங்களா, ஆண்டவரே எனக்கும் உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, வார்த்தையினால வெளிப்படுத்து, நான் தரிசனத்துல உங்க பாக்கணும் சப்பா, என் கூட பேசுங்க சப்பா, என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் கேட்போமா? ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார், வார்த்தையினால உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, தரிசனமும் உங்களுக்கு தருவாரு. நீங்களும் எஸ்பா உள்ளத்துக்களை வாங்க சப்பா, என் தேவனே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள தங்குங்க, என் தேவனை சுத்தி இருத்தேனியில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பிங்க ஆண்டவரை, உன் பிரிமில்லாத காரியங்களிலிருந்து என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரை. நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, சின்ன பாவம் கூட செய்யக்கூடாது, எங்க அம்மா அப்பா கீழ்ப்படியணும், எங்க வீட்டுல பாட்டி தாத்தா இருந்தாங்க அவங்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரை, அப்ப எங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் கீழ்ப்படியணும், எங்க மேம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும் சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டு நிச்சயமா உங்களையும் ஆசிரிப்பாரு, உங்களுக்கும் தேவனை வெளிப்படுத்துவாரு, தேவன் உங்களுக்கும் தரிசனமாவார். கண்களை முடிச்சாவும் பண்ணுமா? என் கூட சாவும் பண்ணுங்க. எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு தம்பிமார்களை ஆசீர்வதிச்சு அப்பா அவங்க வாழ்க்கையில உன்னத பலத்தால் இடக்கட்டுங்க. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றிலும் சிறந்து வழங்கின ஆண்டவரே, நீங்க உலகத்திருந்த போது ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருவிலையும் மனிதர் தாய்விலையும் அதிகமா விருத்தடைந்தீரப்பா. தகப்பனே அப்பா, உங்களுடைய கண்களை இங்கு கிருவடைட்டும், மனிதர் கண்களை தாய் கிடைட்டும் ஐயா. தர்மையான தம்பி தங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, அவங்க குடும்பத்தின் கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்ய சப்பா. யாரெல்லாம் எங்க அப்பா குடிக்கிறாங்கன்னு சொல்லி கலங்கி இருக்கவங்களா, அவங்க குடும்பத்துல குடிக்கிறவங்களை மாத்திருங்க சப்பா. வீடுலயே எங்களுக்கு சின்ன வீடா இருக்கு, மழை வந்தா ஒழுகுமேன்னு சொல்லி கலங்கி இருக்க மக்களுக்கு உங்களுடைய பிள்ளையோட கண்ணீரை பாருங்க. எங்க வீடு மழை வந்தா ஒழுகுது, என்ன செய்யறனே தெரியலன்னு தம்பி கலங்கி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வீடு நல்ல ஒரு வீடை தர முடியாது செபிக்கிற ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, நல்ல வீடை தாங்கப்பா. நீங்க வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் தானே ஆண்டவரே, நல்ல வீடை தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியா கொடுக்க இஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே துதிக்கிறோம். நல்லா படிக்கணும் ஐயா, எல்லாரும் நல்ல மதிப்பு வாங்கி பாஸ் பண்ணணும் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு குடும்பத்துல வேலை இல்லாத இருப்பானா வேலை கொடுங்க, வியாதினால கஷ்டப்படுவோம்னா வியாதி கஷ்டத்தை நீக்கிருங்கப்பா. தகப்பனே, வியாதியில கஷ்டப்பட யாரா இருந்தாலும் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. குணமாக்குங்கப்பா. பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க, உள்ளத்திலே வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க நாம மட்டும் மையப்படட்டும் ஐயா. தகப்பனே துதிக்கிறோம். திருமணமாகாத குடும்பத்துல திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்த தரணும், சமா இல்லாத குடும்பங்களை சமான் தரணும், கடன் பிரச்சனை மாத்தணும், கஷ்டத்தை மாத்தணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிக்கிற தேவன் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரைச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டு விட்டார். நீங்க மகிழ்ச்சியா இருங்க.